தாவேக்கா நடிகர் விஜய் இன்னைக்கு அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் மரணம் அடைந்த அஜித்குமாருக்காக போராட்டம் பண்ணியிருக்காரு நீதி கேட்டு அவங்க கட்சிக்காரவங்கள சேர்ந்து. அதில் சிஎம்ஐ நிறைய விமர்சிச்சிருக்காரு. அவர் போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள். இப்படி தான் எல்லா பிரச்சனைக்கும் விஜய் வந்து போராடணும், மக்களுக்காக நிற்கணும். அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து நம்மளும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், அவருக்காகவும் விமர்சனம் பண்ணியும் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்படி தான் விஜய் இறங்கி போகிறான்னு நம்ம எதிர்பார்ப்பாக செஞ்சுருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள். சரி, விஜய் கட்சி ஆரம்பித்து 2024 ஆரம்பிச்சிட்டார்ல. இது 2025 ஆகிட்டு, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. இப்போ 2024 10 லாக்அப் டெத் நடந்திருக்கு. 2025 2 நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 12. சரி, குறைவாக இருந்தாலும் இந்த ஆட்சியில் 2 நடந்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஏன் விஜய் வந்து போராடலாம், நீதி கேட்கல? அப்படி ஒரு கேள்வி நமக்கு வருது. அதுங்களுக்கும் கேட்டுக்கணும், போராடி இருக்கணும். சிஎம் சாரி சொன்னது பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா மன்னிக்கணும்னு சொல்லிட்டுருக்காரு. ஆனால் அதுக்கு தடுக்கிறதுக்கு வழி செய்யணும் முதலமைச்சர். அதை தான் நம்ம இந்த விஷயத்தில் திமுக நம்ம விமர்சிக்கிறோம். சாத்தாங்குளம் பிரச்சனைலேருந்து அவங்க உஷாராக இருந்திருக்கீங்க. இல்லை, விஜய் அதை பற்றி பேசலை. சிஎம் எல்லாத்தையும் மன்னிப்பு வைக்க, எல்லாம் நிவாரண கொடுக்கணும்னு மட்டும் சொல்கிறாரு. அப்போ ஏன் விஜய் எல்லாத்துக்கும் போராடல? 10-12 லாக்அப் டெத்துக்கு ஏன் போராடல? இந்த அஜித்குமார் பிரச்சனை பெருசாக வந்து போராடுறீங்க. இப்போ பழைய அதிமுகவுக்கு வரும். விஜய் வந்து இது அரசியல்காரன் தான் செய்கிறாருன்னு தெளிவாகுது. ஏன்னா அவர் எல்லா கிட்டத்தட்ட 12 பேருக்கும் போராடி இருந்தால் நம்ம வரவேற்பு கொடுத்துருப்போம். அவரை வாழ்த்தணும். போராட்டத்துக்கு வாழ்த்துக்கலாம், அது தப்பே கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் போராடுறது நம்ம கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம். ஆனால் இதை நீங்கள் அரசியல் தான் இப்பவும் செய்கிறீங்க. ஏன்னா எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு ஏன் பண்ணுறீங்க? இப்போ நடவடிக்கை எடுக்க அதான் அந்த 10-12 பேருக்கு நீங்கள் இப்போ ஏன் போராடல? அதுவும் கேள்வியாக வருதுல. அரசியலுக்காக பண்ணுறீங்க. இப்போ பழைய சாத்தாங்குளம் பிரச்சனைக்கு போவோம். பல அதிமுக ஆட்சியில் இதை விட அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கெலாம் எதிர்த்து இந்த இதில் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கல. 2 ஆட்சி அப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு ஏன் சொல்லலை? ஏன் வாய் வர மாட்டேங்குது? இதனால தான் உங்களுக்கு ஏதோ நோக்கம் இருக்குது. உங்கள் அரசியலில் தெளிவில்லைன்னு தெளிவில்லை. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் பொதுவாக நியாயமாக சரியான விமர்சனத்தோடு வாங்க. ஒருத்தரை சொல்லி ஒருத்தரை சொல்லாமல் சும்மா ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒளிறீங்க. சம்மந்தம் இல்லாத கருத்து. இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மேடையில் இங்கே இருக்கிற அதிமுக திராவிட கட்சி அதிமுக பற்றியும் பேசலை. அவங்கக்கிட்ட ஒளிஞ்சிருக்க அதிமுக தானே. அவங்க லாக்அப்டை பற்றியும் பேசலை. இப்போ கடைசியாக தான் அதை கேட்குறேன், ஏன் பேசலை? இப்போ நீங்கள் அரசியல் தான் பண்ணுறீங்க.